மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல உயிர்நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவாதி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்த ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மழையை கொடுத்து இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஏற்ற வேளையிலும் உங்களுடைய ஆலயத்தில் கூடி வந்து உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனை ஆவியானுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்ததை நாங்கள் நினைத்து உங்களுடைய பிறப்பை கொண்டாடும்படியாய் நாங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பிறக்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களை ஆராதிச்சிருக்க முடியாதுப்பா. எங்களுக்காக நீங்கள் ஜீவனை கொடுக்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே ஜீவனுள்ளவர்களாய் நிற்க முடியாது சுவாமி. ஆண்டவரே, நீர் செய்த மகா பெரிய தியாகத்திற்காய் உங்களுடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. தேவ ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுவதாக. ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்துவீராக. தேவனாய கர்த்தரை முழு மனதோடு துதிக்க ஸ்தோத்தரிக்க முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 1813வது பாடல். 1813வது உன்னத பாடல்கள். ஆனந்த கீதங்கள் பாடுங்கள், வாழ்த்துங்கள். ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் செய் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். மேலோக தூதர்கள் பாட பூலோக மாந்தர்கள் போற்ற தாலேலோ கீதம் எங்கும் கேட்குதே. மேலோக தூதர்கள் பாட பூலோக மாந்தர்கள் போற்ற தாலேலோ கீதம் எங்கும் கேட்குதே. வானாதி வானங்களே களிகோந்து பாடிடுங்கள். விண்ணில் நல் மாட்சி தோன்ற மண்ணீட்சி காண வந்தார். வானாதி வானங்களே களிகோந்து பாடிடுங்கள். விண்ணில் நல் மாட்சி தோன்ற மண்ணீட்சி காண வந்தார். ஆனந்த கீதங்கள் பாடுங்கள், வாழ்த்துங்கள். ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் செய் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். சர்ப்பத்தின் தலையை நசுக்க சந்தோஷம் எங்கும் பெருக சாந்த குமாரன் இயேசு தோன்றினார். சர்ப்பத்தின் தலையை நசுக்க சந்தோஷம் எங்கும் பெருக சாந்த குமாரன் இயேசு தோன்றினார். சாலேமின் ராஜனிவர் கழிவோம் கொட்டில் இல்லை மாழடையும் கொட்டில் உண்டு. சாலேமின் ராஜனிவர் மகிழ்ந்து கண் தூங்கிடவே லீபனோன் தொட்டில் இல்லை மாரடையும் கொட்டில் உண்டு. ஆனந்த கீதங்கள் பாடுங்கள், வாழ்த்துங்கள். ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் செய் பாவங்கள்
சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். அல்லேலூயா. அவர் எழுந்து நின்று உன்னத பாடல்கள் 1781 பாடலை பாடும். 1781 உன்னத பாடல்கள். டிசம்பர் வந்தாலே நாம் கிறிஸ்மஸை நினைவு கூறுகிறோம், இல்லை அப்படி தானே? ஆவா, ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார், மனிதனாக பிறந்தார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நமக்காக, நம்மை மீட்பதற்காக, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, நம்ம இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தின் பாதையில் நடக்கணும், வெளிச்சத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவருடைய மேன்மை, அவருடைய மகிமை, இதெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாயினால் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அவ்வளவு மேன்மையுள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன். இல்லை, ஒரு மனுஷனாக பிறந்த பொழுது அவர் சரீரத்தில் நமக்கு என்னென்ன வேதனைகள் உண்டோ, என்னென்ன பாடுகள் உண்டோ, எல்லாமே யாருக்கு இருந்தது? அவருக்கு. ஆமாம், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் அவருக்கு இந்த உலகத்தில் காணப்பட்டது. பிசாசானவன் கூட அவனை என்ன ஆண்டவரை சோதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது, சோதித்தான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக சமாதான பிரபுவாகிய நீர் தாழ்மையின் ரூபமாக எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் எங்களுக்காக பிறந்தீங்க. நாங்களும் எங்களை தாழ்த்தி உமக்கு முன்பதாக தாழ்மையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இந்த பாடலை உணர்ந்து பாடலாமா? ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க தூதர்கள் வானத்தில் தோன்றி தேவனை துதித்தனரே. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தான், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தான், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. பின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே.
பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் மொழியாய் உதித்தார். தனத்தை கூறிடுவோம். இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார். தனத்தை சாத்திடுவோம். இசுமானிடனா பிறந்தார். பொன்பொருள் தோபவக்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. பொன்பொருள் தோபவக்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே வானசாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே வானசாஸ்திரிகள் பணிந்தனரே. இசுமானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். தனத்தை சாத்திடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். தனத்தை சாத்திடுவோம். இசுமானிடனாய் பிறந்தார். அந்நாளும் ஆலயத்தில் அந்த ஆண்டவரை அறிந்தே. அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே. தீர்க்க தரிசனமே குறிதூயனை புகழ்ந்தனளே. தீர்க்க தரிசனமே குறிதூயனை புகழ்ந்தனளே. இசுவானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் ஒளில் உதித்தார். தனத்தை சாத்திடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். தனத்தை சாத்திடுவோம். இசுமானிடனாய் பிறந்தார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இசுமானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் தனத்தை சாத்திடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். தனத்தை சாத்திடுவோம். இசுமானிடனாய் பிறந்தார். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இசுமானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். தனத்தை
இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனா பிறந்தார், மாட்டுத் தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டுத் தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனா பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியாக, ஆண்டவரே எங்களுக்காக எங்களை மீட்கும் பொருளாக தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசிகள் முன்னுரைத்தபடி இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்திர ஆண்டவரே, அது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். நாங்கள் இந்த பிறப்பை கொண்டாடுவதற்கு அளவே கிடையாதப்பா. அளவற்ற மகிழ்ச்சியோடு கூட, மாம்சத்தில் அல்ல ஆவியில் களிகோந்து தேவ பலனோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட எங்களுக்கு பலன் தாங்கப்பா, எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் பிறப்பை நாங்கள் கொண்டாடணும், எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா பலன் தரணும், நீங்கள் தான் பலன் தரணும். மாம்ச உற்சாகத்தில் அல்ல, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிறப்பை நாங்கள் விசுவாசிகளுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி 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 வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார், மனிதனாக பிறந்தார். நம்மை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக அவர் மனிதனாக அவதரித்தார். வான லோகத்தில் இருக்கக்கூடிய மேன்மை மகிமை எல்லாவற்றையும் துறந்து இந்த பூமியில ஒரு மாட்டு தொழுவத்துல தன்னை தாழ்த்தி, பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார், அடிமையை போல ஒரு ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடிமையை போல எல்லாருக்கும் முன்னால, இந்த உலகத்தின் அதிகாரிகளுக்கு முன்னால, மத தலைவருக்கு முன்னதாக அந்த தம்மை தாழ்த்தி நமக்காக அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார், தாழ்மையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்க மேன்மை மகிமை எல்லாம் உமக்குரியது ஆண்டவரே. எங்களை யாராவது புகழ்ந்தாங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கு காரணம் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு கொடுத்த ஜீவன், எங்களுக்கு கொடுத்த சரீரம், எங்களுக்கு கொடுத்த பட்டம், படிப்பு, பதவி, உயர்வு, எங்களுடைய வேலை எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி எல்லாம் உம்மால் வந்தது ஆண்டவரே. அப்பா பார்த்து சொல்லுவோமா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா, எங்களுடைய மேன்மை எல்லாம் ஒன்றும் இல்லப்பா. ஒருவேளை எங்க நாசியில சுவாசம் போகணும்னு சொன்னான், இந்த உலகத்தில் யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க, 2 நாளைக்கு மேலே எங்கள் வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க, அவ்வளவு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு மாம்ச சரீரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உணர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த பதவிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த பட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த படிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த நல்ல வருமானங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் உம்மால் உண்டானது, எங்கள் சுய பலத்தினால் சுய முயற்சினால் இல்லைப்பா. வேதத்தில் சொல்லுகிற வண்ணமாய் நாங்கள் நின்றாலும் நிர்மூலமாகாமல் இருந்தாலும் அதெல்லாம் உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா பார்த்து எல்லாம் சொல்லுவோமா,
உங்கள் கிருபையினால தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். ஏசப்பா, உங்கள் கிருபையினால தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். உங்கள் கிருபையினால தான் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆலயத்தில் வந்த ஆண்டவரே, எத்தனையோ பேர் உங்களை துதிக்க முடியாமல் வீட்டில் இந்த மழையை காரணம் சொல்லி இருந்த நேரத்திலும் நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களை துதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல மனதை கொடுத்தீங்களப்பா. ஒரு பயத்தை, ஒரு பக்தியை எங்கள் உள்ளத்தில் வச்சிங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திருந்தாப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகாராஜாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னை என்னையும் கரம்படுத்தி நடத்தி வருகிற தேவன் அவர் அல்லவா? நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மோடு கூட இருந்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவனும் அவரே. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு குறைவானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையே நாங்கள் போற்றுகிறோம்னு சொல்லுவோமா, உங்களையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லுவோமா. மகிமைக்கு பாத்திரமான தேவன் அவர் மட்டும்தான். மகிமைக்கு பாத்திரமான தேவன் அவங்க மட்டும்தான். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. We praise you Lord. வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஈன கோலம் எடுத்தீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒரு மனிதனாக எங்களை மீட்கும் பொருளாக உம்மையே எங்களுக்காக கொடுத்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, வேதத்தில் எங்களுக்கு சொல்லி வச்சீங்க, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்ற வசனத்தை எங்களுக்காக வேதத்தில் வைத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் ஜெயம் பெறுவதற்காக, வாழ்க்கையில் வெற்றி பெறுவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி உம்முடைய கரத்தில் இருக்குதுப்பா. தோல்வியை சந்திக்காதபடி எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறங்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லுவோமா. அப்பாவுடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார், அப்பாவுடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார். ஆண்டவரே, நீரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ ரீகாதார ஷபதுரா ஹபா. Hallelujah, we praise you Lord. இப்பதாலர சந்தராணி மகளரு சகரமா. உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி செலுத்து. உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை அவரை தீர்மானிக்கிறவர். அவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்து. என்னால் எல்லாம் முடியும், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு சொல்லாத. தேவன் நினைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எதுவும் நடக்க முடியும், எதுவும் நடக்க முடியும், எதுவும் நடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக பிறந்த மனுவேலரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மனுவேலரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக மீட்கும் பொருளாக உம்மையே எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவன் தம்முடைய மேன்மையை மகிமையை வெறுத்து சகல அதிகாரத்தையும் துரத்தனங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவரை தூக்கி தூர வச்சுட்டு இந்த உலகத்தில் அரடிமை போல மாறினீரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் முழுவதும் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க, உண்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க, எங்களுக்காக நீங்க பிறந்ததை நினைத்த ஆண்டவரே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்க, உண்மை ஆராதிக்க பலன் கொடுப்பவரும் நீங்க தான்ப்பா. உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, உண்மையை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, தூயவரே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மையை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, சர்வ வல்லமை பொருந்தியவரே, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம்.
இயற்கையை உம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற எங்கள் கர்த்தாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மனிதர்கள் உம்முடைய இயற்கையை ஆண்டவரே கட்டுப்படுத்த முடியாதபடி உம்முடைய இயற்கையின் மீது வல்லமையுடைய தேவன், காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அவர் நின்ற வண்ணமாக சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 1 முதல் 12ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து இந்த பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினிடையே திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாக்கியமை உண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தன்னுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமே. உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் முடிய டைட்டஸை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு
கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அவர் உட்கார்ந்தவண்ணமாக உன்னத பாடல்கள் 1803 பாடலை பாடம் வான் வெள்ளி பிரகாசிக்குதே என்ற பாடல் 1803 பாடல். பிரகாசிக்குதே உலகின் ஒளி வீசிடுமே இயேசுமரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே மனமே மகிழ்வாகிடுமே வான் வெள்ளி பிரகாசிக்குதே பசும் புல்லனை மஞ்சத்திலே திருப்பாலன் துயில்கின்றார் பசும் புல்லனை மஞ்சத்திலே திருப்பாலன் துயில்கின்றார் அவர் கண்ணயராய் நம்மை கண்டிடுவார் நல்லாசிகள் கூறிடுவார் வெள்ளி பிரகாசிக்குதே உலகின் ஒளி வீசிடுமே இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே மனமே மகிழ்வாகிடுமே வான் வெள்ளி பிரகாசிக்குதே இகமதில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம் மிக மீதில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம் மகிழ்வோடு தினம் புகழ் பாடிடுவோம் அவர் பாதம் பணிந்திடுவோம் வெள்ளி பிரகாசிக்குதே உலகின் ஒளி வீசிடுமே இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே மனமே மகிழ்வாகிடுமே வான் வெள்ளி பிரகாசிக்குதே மாடடை தொழுவத்திலே அவர் மானிடனாய் பிறந்தார் இந்த மாடடை தொழுவத்திலே இயேசு மானிடனாய் பிறந்தார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் நாம் இயேசுவை வணங்கிடுவோம் வான் வெள்ளி பிரகாசிக்குதே உலகின் ஒளி வீசிடுமே இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே மனமே மகிழ்வாகிடுமே வான் வெள்ளி பிரகாசிக்குதே மகிமை நிறைந்த கர்த்தாவே இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க. இந்த மழையில் கூட ஆண்டவரே
எங்களுக்கு அந்த ஆலய ஆராதனை நேரத்தில் மழையை நிறுத்தி நாங்கள் ஆலயத்தில் வந்து உங்களை ஆராதிக்கணும்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜாவுடைய சமூகத்திலே உம்மை துதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே, பெரிய பாக்கியம்ப்பா ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணியை போல எங்களை காத்தீங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் அந்த மழையினால் ரொம்ப சேதம் வராதபடி ஆண்டவரே இந்த காற்றினுடைய வேகத்தெல்லாம் குறைச்சி சில இடங்களில் மட்டும் சில சேதங்கள், அதை தவிர பெரிய சேதம் இல்லாதபடி ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை பாண்டிச்சேரி நீங்கள் காத்து கொண்டீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து என் தேவநாய கர்த்தர் இந்த மழையினால் எந்த பாதிப்புகளோ அழிவுகளோ ஜனங்களுக்கு வராதபடி, மின்சாரத்தினால் ஆண்டவரே எந்த ஒரு பாதிப்பும் ஜனங்களுக்கு ஏற்படாதபடி பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். தேவரீர் எங்களுக்காக மனிதனாக பிறந்ததை இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கொண்டாட ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் அதிசயத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவரீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களுக்குள்ள ஒரு உணர்வை கட்டளையிடுவீராக. எதற்காக நீங்கள் பிறந்தீங்க, உங்களுடைய வருகையின் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக செபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நாளை நாம் என்ன செய்கிறோம், கொண்டாட. ஆனால் உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிதானே இல்லையா? ஆமாம், அவருக்கு ஆண்டவரே ஹாப்பி பர்த்டேன்னு ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், டிசம்பர் பூரா சொல்லணும். சரிதானா? ஆண்டவர் பிறந்தார். பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறக்க போகுதுன்னு யார் சொல்லுவா? ஒரு பிறப்பு என்று சொன்னால் அதை முன்னால் யாரோ ஒருத்தர் நினச்சிவாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, சொல்லுவாங்க இல்லையா? சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி இருக்கும்? இயேசுசாமி இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு அதிசயம். அவர் பிறக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சலசலப்பு, ஒரு மனக்கசப்பு, ஒரு மனக்கஷ்டம், ஒரு பயம், பீதி எல்லாம் என்ன செய்யுது, காணப்பட்டது. ஏன்னா அவங்க கல்யாணம் முடிகிறதுக்கு நிச்சயித்து இருக்கும் பொழுதே இந்த மரியாள் அம்மா நிச்சயிட்டாங்க, குழந்தை உண்டாயிட்டாங்க. இந்த யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால ரகசியமாய் அவளை தள்ளிவிட, ரகசியமாய் வெளியே பப்ளிக் பண்ணால் என்ன செய்வாங்க, இவ்வளோ நடு ரோட்டில். அந்த தேசத்தினுடைய சட்டம் என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னால், திருமணத்துக்கு முன்னால் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனால் நடு ரோட்டில் எல்லாரும் அறிய என்ன செய்வாங்க, அவளை கல்லறிந்து கொன்றுவாங்க. கல்லறிந்து என்ன செய்வாங்க, கொடுமையான ஒரு தண்டனை. ஆகவே நீதிமானாக இருந்ததுனால ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அப்போ ஆண்டவர் தூதனை அனுப்பி யோசேப்போடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? யோசேப்பே, மரியாளை சேர்த்து கொள்ள மனைவியாக நீ அடைவதற்கு நீ பயப்படாத, மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு நீ நிச்சயாத, பயப்படாத. அவளுடைய வயிற்றில் உருவாகியிருப்பது பரிசுத்த ஆவியினால் உருவான ஒரு பரிசுத்த குமாரன். ஆமாம், ஸ்கேன் பண்ணி சொல்லியாச்சு, ஒரு ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும், அவருக்கு இயேசு என்று. ஆமாம், அவருடைய பெயர் இம்மானுவேல் எனப்படும் அப்படின்லாம் என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. இது சொல்கிறதுக்கு முன்னாலே பல காலங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட இயேசு மரியாளுடைய வயிற்றில் வந்து என்ன செய்தார், பிறந்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட இயேசு மரியாளுடைய வயிற்றில் வந்து பிறந்தார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி கேட்போமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டபடி தாவீதின் சந்ததியில் இயேசு என்ன செய்தார்? பிறந்தார். வேதாகமங்களில் முன்னவிரித்தபடி, வேதாகமங்களில் முன்னாலேயே சொல்லப்பட்டிருக்குது, இயேசு பிறப்பார், இயேசு பிறப்பார், இயேசு பிறப்பார் என்று சொல்லி முன்னாலே சொல்லப்பட்டது. இது தேவனாகிய கர்த்தர் உலகத்தை உருவாக்கும் பொழுதே முன் குறித்தது. உலகத்தை உருவாக்கும் பொழுதே என்றைக்கு இந்த பொல்லாத சாத்தான் மனிதனை விழத்தள்ளினானோ, மனிதனை தேவனை விட்டு பிரித்தானோ, அன்றைக்கே ஆண்டவர் என்ன செய்யிட்டாரு? நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். என்ன சொல்லியிருக்குது? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வேன்? ஆமாம், தேவனாகிய கர்த்தர் முன் அறிவித்ததின்படி இயேசு இந்த உலகத்தில் வந்து என்ன செய்தார்? பிறந்தார். இயேசு இந்த உலகத்தில். இது எப்போ சொல்லப்பட்டது? உலகம் தோன்றும் பொழுதே ஆண்டவரால். ஆமாம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அவர் அந்த பிறக்கக்கூடிய ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் பிறக்கக்கூடிய தேவகுமாரனாகிய அவர் பிசாசாகிய உன்னுடைய தலையை நசுக்குவார். நீ என்ன செய்வ? அந்த குதிகாலம் மட்டும்தான் கொஞ்சம் என்ன செய்வ? நசுக்க முடியும். அவ்வளோதான் அவன் செய்ய முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தலையை நசுக்கிறது பெருசா, மாலை நசுக்கிறது பெருசா? இந்த குதிங்காலில் வலி வந்துச்சுன்னா எப்படியோ விரலை வச்சு கூட என்ன செய்யலாம்? நடந்து போயிடலாம். இல்லை கொம்பை ஊனி கூட என்ன செய்யலாம்? ஆனால் தலையே நசுங்கி போயிட்டுனா வாழ்க்கையே நடக்காத இல்லை? ஆமாம், அவனுடைய இன்றைக்கி நம்ம பயப்படுறதெல்லாம் எதை பார்த்தா பயப்படுறோம்? இந்த வாழை பார்த்தா பயந்துக்கிட்டே இருக்காங்க. வாலில் என்ன கிடையாது? தேளுக்கு தான் வாலில் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. ஆனால் பாம்புக்கு என்ன இல்லை? ஆமாம், சர்ப்பத்தின் தலையை ஆண்டவர் நினைச்சார், நசுக்கினார். இது தேவனால் முன்குறிக்கப்பட்டது, தேவனால் முன்குறிக்கப்பட்டது. இப்போ உபாகமத்தில் சொல்லும், அதாவது வேதத்தில் சொல்லும் பொழுது மோசே முதலாய் அவங்க என்ன செய்தாங்களாம்? மோசே முதலாய் அவங்க என்ன செய்தாங்களாம்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து என்ன செய்தாங்களாம்? தீர்க்கதரிசனமாக. மோசையே தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரா? இயேசுவின் பிறப்பை குறித்து மோசே தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரா? உபாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். உபாகத்தின் புஸ்தகத்தில் மோசையே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவரே தீர்க்கதரிசனமாக நினைச்சிருக்கிறார். வாசி கேட்போமா? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, உபாகமம், தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். உன் சகோதரரிலிருந்து என்ன செய்வாரு? எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். அந்த தீர்க்கதரிசி யாரு? ஆண்டவர் சொல்லும்போது யாரை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியானவரையா? தீர்க்கதரிசியிலும் மேலானவர் இல்லை, அப்படிதானே? யாரை பார்க்க வந்திருக்கோம்? யாருடைய பிறப்பு குறித்து? தீர்க்கதரிசியிலும் மேலானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் மனுஷன் கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஆனால் இயற்கையை மனுஷனால் நினைச்ச முடியாது. இயற்கையை ஒரு மனுஷனால் நினைச்ச முடியாது. அது போட்டோன்னு விட்டு தான் ஆகணும். போகிற வழியில் அது என்ன செய்யும்? என்னென்ன பண்ணுதோ அது வேடிக்கை பார்க்கலாமா ஒழிய அதை நீ என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்தவே. ஆமாம், ஆனால் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவரோ ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொன்னார்.
சொன்னார சொல்லலையா? அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம்? கட்டிலுக்கடியில் பொதுங்கிட்டு கிடக்கிறோம். ஐயோ எவ்வளோ வச்சிருப்பானோ, அவன் அதை பண்ணியிருப்பானோ, இதை பண்ணியிருப்பானோ. அதிகாரமுள்ள தேவன், அல்லேலூயா, நம்மையும் அதிகாரமுள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரமுள்ளவர்களாய் மாற்றுகிற தேவன். அவர் என்ன செய்தார்? மோசே சொன்னபடி என்ன செய்தாராம்? பிறந்தார். மோசே சொன்னார், அந்த உபாகமத்தில் தீர்க்கதரிசியானவர் வருவார், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இதே உபாகமத்தில் சொன்ன அந்த வார்த்தையை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேதுரு என்ற ஒரு சீசன், பேதுரு என்ற ஒரு சீசன். இந்த பேதுரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், இவர் ரொம்ப படிப்பறிவு உள்ளவராக தெரியல. ஏன்னா சிறு வயதிலிருந்தே என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தவர்? மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவர். இவருடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாம் இவர் ஒரு பட்டிக்காட்டான் அப்படிங்கிறத என்ன செய்யும்? காட்டும். பட்டிக்காட்டாங்கிறத என்ன செய்யும்? காட்டிடும். ஆண்டவர் மோசேயினுடைய காலத்தில் தீர்க்கதரிசிகளமாக சொன்னவர், இந்த ஒன்றுக்கும் உதவாத படிப்பறிவு இல்லாத மீன் பிடித்து கொண்டிருந்த இந்த பேதுரு, 9ஆம் மணி வேளையில் அவங்க பேதுருவும் யோவானும் எங்கே போகிறாங்க? 2 பேருமே மீன் பிடிக்கிறவங்க. அவங்க எங்கே போகிறாங்க? யோவான் கொஞ்சம் படித்த மாதிரி தெரியுது, ஆனால் பேதுருக்கு சுத்தமாகவே படிப்பறிவு இருந்த மாதிரி தெரியலை. ஆனால் அவர் போகும்போது ஒரு சப்பானி, பிறவி சப்பானியை நடக்க வச்சுட்டாங்க. நடக்க வச்சோடனே எல்லாரும் பிரமிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படின்னா பிறவியிலே பிச்சைக்காரனாக இருந்து இந்த ஆலயத்தில் பிச்சை கேட்டுட்டு இருந்தோம், நடந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படும் பொழுது, அங்கே பேதுரு என்ன செய்தார்? எப்பா இதெல்லாம் குறித்து ஆச்சரியப்படாதீங்கப்பா. பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். பேதுரு பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த பேதுரு எழுதணும்னு சொல்கிறாரு, எப்பா அமைதியாக இருங்கப்பா, இதெல்லாம் முன்னாலேயே அறிவிக்கப்பட்டது. அவர் தீர்க்கதரிசி, வல்லமையுள்ளவர், தீர்க்கதரிசியிலும் மேலானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்களேன், அதில் பேதுரு அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். மோசே பிதாக்களை நோக்கி, மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை, என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. தீர்க்கதரிசியின் சொல் அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு, அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான், நிர்மூலமாக்கப்படுவான். இந்த உலகத்தில் பிறந்த அந்த இயேசுவை பற்றி இப்போ மோசே சொன்னதை கேட்கும்பொழுது சிலர் தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் மோசே சொன்னப்பறம் எத்தனை தீர்க்கதரிசி வந்துட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதே வசனத்தை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இவர் படியாதவராக இருந்தாலும் அது எப்படியோ படிச்சிருக்கார். பேதுரு ஒருவேளை தேவாலயத்துக்கு ஒழுங்காக நினைச்சிருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருப்பார். அதனால தான் அந்த வேத வசனங்களை கேட்டு 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 ஏசாயாவின் தீர்க்கதரிசன ஆகமங்கள் அந்த ஆலயத்தில் வாசிக்கப்படும் பொழுது இந்த வார்த்தையை கேட்டு 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 இந்த வார்த்தை அவர் உள்ளத்தில் நினைச்சிட்டு அந்த கேட்டதை அவர் மறுபடி சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? மோசே சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியிடம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவன் என்ன ஆவான்? நிர்மூலமாவான். நிர்மூலமாவான்னா ஒரு கட்டடம் கொஞ்சம் உடஞ்சா மீதியிலையாவது இருக்கலாம், மொத்தமாகவே இடிச்சு போச்சுன்னா நிர்மூலம் என்பது முற்றிலும் அழிந்து போவது, முற்றிலும் அழிந்து போவது. நிர்மூலமாவான். என்ன செய்வான்? முற்றிலும் அழிந்து போவான். அவனுக்கு வாழ்வு கிடையாது. அவனுக்கு வாழ்வு அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆமாம் அவரிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். நிர்மலமாவான். பாவத்தை குறித்து தேவன் எச்சரிக்கும் பொழுது அதை கேட்டு மனம் திரும்புகிறவன் தான் வாழ்வடைய முடியும். அவனுக்கு தான் வாழ்வு உண்டு, அவனுக்கு தான்
வாழ்வு உண்டு. சரியா? இப்போ இந்த இயேசுவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நிறைய காரியத்தை சொல்லலாம். இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது வேதத்தில். வரிசையாக பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம்னா ஏகப்பட்ட தீர்க்கதரிசனம் வரிசையாக என்ன செய்யலாம் சொல்லலாம். குறிப்பிட்ட காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு சுவாமி இந்த உலகத்துக்கு வந்து பிறப்பார். தெய்வம் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் வந்து பிறப்பார் என்று சொல்லி மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனாலும் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போ இயேசுசாமி முன்னால் வருவார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனங்கள். அதே அப்போஸ்தலர் நடபடியில் 3ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசி கேட்போமா? 24. சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நல்லா கவனிங்க. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்களோ எல்லாருமே யாருடைய பிறப்பை குறித்து சொல்லியிருக்காங்க? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லி. இதில் விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஏசாயா ரொம்ப வெளிப்படையாக நினைச்சிருக்கார். சில தீர்க்கதரிசனங்களை சொல்லியிருக்க. இவர் பிறப்பார், இவர் பிறப்பார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். இல்லை அது பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் அவர் இருக்கும், நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். அந்த மரியாளுடைய வயிற்றில் பிறந்த அந்த குழந்தைக்கு பெயர் என்ன? என்ன பேரு? அதில் ரொம்ப விசேஷமான பேர் நித்திய பிதா, எட்டர்னல் ஃபாதர். எட்டர்னல், நித்திய நித்தியமாய் இருக்கக்கூடியவர். அவர் தான் சொன்னார், நான் அல்பாவும் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். அல்லேலூயா. துவக்கமும் முடிவும் இல்லாத தேவன். ஏசாயா சொன்னார், நமக்கு பிறக்க போகிற அந்த தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். வானத்தையும் அவர் ஒரு மனிதனாய் வெளிப்பட்டதுனால மனுஷனாவே நினைச்சிட்டு போயிடாத. மனுஷனாவே இன்னைக்கு வரைக்கும் மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? இயேசு என்றால் ஒரு மனிதன். இயேசு என்றால் ஒரு படத்தில் நல்லா அழகாக தாடி வச்சுக்கிட்டு நல்ல முடிவு வளர்த்துக்கிட்டு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு உருவத்தை நாம் என்ன செய்கிறோம்? உருவப்படுத்தி வச்சிருக்கிறோம். அவர் அப்படி இல்லை. அவர் நித்திய பிதா, நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு, ஆலோசனை கொடுக்கக்கூடிய கர்த்தர். ஹீ இஸ் த கவுன்சிலர். அவர் தான் ஆவியானவர். அவர் தான் ஆவியானவர். எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. ஆமாம். அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த பிறக்கக்கூடிய அந்த குமாரன் என்ன செய்வார்னு சொன்னார். 53ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்? நமக்காக பாடுகளை அனுபவிக்கும்படியாக, நமக்காக காயப்படும்படியாக, நொறுக்கப்படும்படியாக நமக்காக அவர் என்ன செய்தார்? பிறந்தார். சரித்திரத்தின்படி இது ஒரு புராண கதை அல்ல. இது நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை கிடையாது. எங்கேயோ சரித்திரத்தை தேடி தேடி அலையக்கூடிய ஒரு சரித்திர புருஷனுடைய ஒரு நாடகம் அல்ல, ஒரு புராண கதை அல்ல, இல்லாத ஒரு கட்டுக்கதை அல்ல. சரித்திரத்தில் இடம்பெற்ற சரித்திர நாயகர், சரித்திரத்தை 2ஆக பிரித்த கிமு கிபுன்னு பிரித்த சரித்திர நாயகருடைய கதை. அல்லேலூயா. இன்றைக்கும் திறக்கப்பட்ட விதமாக இருக்கக்கூடிய கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவின் சரித்திரம், இயேசுவின் சரித்திரம். அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இயேசு பிறப்பார் பிறப்பார் பிறப்பார்னு தீர்க்கதரிசிகள் மூலமா உலகம் உண்டானது முதற்கொண்டே சொல்லப்பட்ட அந்த இயேசு வேதத்தில் சொன்னபடி இந்த உலகத்தில் மனிதனாக நம்மை மீட்கும்படியாக பிறந்தார். அவர் பிறந்தனால்தான் இன்னைக்கு நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்கிறோம்? உட்கார்ந்துருக்கோம். இல்லையா? அப்படி தானே? இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் என்ன செய்தார்?
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொன்ன அந்த வார்த்தையை கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றி பிசாசனுடைய தலையை என்ன செய்தார்? நசுக்கினார். அல்லேலூயா. பிசாசனுடைய தலையை அவர் நசுக்கிறார். அந்த பிசாசின் தலையை நாமும் நசுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம கையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுடைய தலையை நசுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் சரி, இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததுன்னு நடக்கலை அப்படின்னு சொல்லி உலகமே சொல்ல முடியாது. உலகமே சொல்ல முடியாது. இயேசு முதல் முறை இரட்சகராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இரட்சகராக நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பிறந்தார். இயேசு முதல் தடவையாய் இந்த உலகத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டபடி பிறந்தது உண்மையானால், நல்லா கவனிச்சுக்கோங்க, பிறந்தது உண்மையானால் இதே தீர்க்க தரிசனம் இயேசு மறுபடியும் வருவார் அப்படின்னு நிச்சயிக்கிறது. இதே தீர்க்கதரிசிகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதே தீர்க்கதரிசிகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. முதல் முறை வந்தார், இரட்சகராக வந்தார். ஆகவே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், விடுதலையை பெற்றுக்கொண்டோம். வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து, பாவத்திலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புகிற நாம் எதையும் விசுவாசிக்கணும், எதையும் விசுவாசிக்கணும். மறுபடியும் சீசர்கள் எல்லாம் இயேசுசாமி ஒலிவ மலைக்கு கூட்டு போறார். ஒருத்தன் போயிட்டான். இயேசுசாமி பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒருத்தன் என்ன செய்யிட்டான்? அவன் பரதீசுக்கு போனானா நரகத்துக்கு போனானா எங்கேயோ ஒரு இடத்துக்கு என்ன செய்யிட்டான்? போய் சேர்ந்துட்டான், யூதாஸ். இப்போ எத்தனை பேர் தான் மிச்சம்? 13? அது சத்தமாக தான் சொல்லுங்களேன். 11 பேர் ஒலிவ மலைக்கு போகிறாங்க. இந்த 11 பேர் கூட மரியாள், இவரை நேசித்தவங்களும் இந்த மகதலேனா மரியாள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஒரு கூட்டம் போகிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு நிற்கும் போதே திடீர்னு ஒரு மேகம் வந்தது. மேகம் வந்தது, இயேசுவை அப்படியே நினைச்சிட்டு. அப்போ அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசி கேட்போமா? கலிலேயராகிய மனுஷரே, அங்கே அதுக்கு முந்தின வசனம். அவர் போகிற போது, அவர் அந்த மேகத்தில் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எழுந்தொளி பட்ட இந்த இயேசுவானவர், வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. தீர்க்க தரிசனம் என்பது வேறு, டைரக்டா நடந்த ஒரு சம்பவத்தை இப்படி இனிமே என்ன செய்யும்? நடக்கும். எப்படி போனாரோ அதே போல மேகங்களுடன் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமா, பைபிள் ஆண்டவர் இதோ மேகங்களுடன் வருகிறேன் வருகிறேன் அப்படின்னு அவரே நினைச்சிருக்காரு, சொல்லியிருக்காருல்ல. அப்போ மேகங்களோடு கூட மறுபடியும் என்ன செய்ய போறார்? இது எங்க தான் சொல்லி இருக்குது. இரட்சகராகிய வந்த இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு என்ன செய்ய போறாரு? இந்த வருகை குறித்து நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய காரியங்களே என்ன செய்கிறாங்க? சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. வருகையில் இப்படி நடக்கும், வருகைக்கு முன்னால் இப்படி நடக்கும், இப்போ நடக்கக்கூடிய தானியலில் சொல்லப்பட்ட காரியம் இப்போ நடக்குது, இந்த காரியம் இனிமேல் நடக்க போகிறது இப்படின்னு இந்த 666 முத்திரை குறித்து இதெல்லாம் குறித்து நிறைய அலசி ஆராய்ஞ்சு நிறைய காரியங்களை நிறைய வேத பண்டிதர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? நிறைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த பூமி முடிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்குது? முடிவுக்கென்று. அந்த நாளை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? கோபாக்கினையின் நாள். அந்த நாளுக்கு பெயர் என்ன? கோபாக்கினையின். நீங்கள் வெளிப்படுத்தலில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளுக்கு பேர் கோபாக்கினையின்
ஆமாம், வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார் அப்படின்னு யார் சொல்கிறா? யோவான் ஸ்நானகனே நினைச்சிறாரு. அப்போ அந்த நாள் வந்து கோபாக்கினையின் நாள். கோபம் ஏன் வருது? நம்ம சொல்லுகிற காரியத்தை ஒருத்தர் சரியாக செய்யலை, தவறாக செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லிக் கொடுக்க தவறாகவே ஒரு காரியத்தை செய்துகிட்டே இருக்காங்கன்னா அவங்க மேலே அன்பு வருமா, கோபம் வருமா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியவே மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது? செவி கொடுக்கறதே இல்லை. அதுக்கு தான் ஒரு நாளை சொல்லியிருக்காரு. அந்த நாளுக்கு பேர் என்ன நாள்? கோபாக்கினையின் நாள். அல்லேலூயா. உன் மேல ஆண்டவர் எப்படி இருக்காரு? கடுப்பா இருக்காரு. எப்படி இருக்காரு? கோபமா இருக்கிறார். கோபம் வந்தாலே என்ன நடக்கும்? நோவாவின் காலத்தில் ஆண்டவர் கோபம் வந்தது. நோவா வா, நீ ஒரு கப்பலை செய்யி அப்படின்ட்டு நினைச்சிட்டாரு. நோவா என்ன செய்தாராம்? பேதூரில் வாசிக்கும் பொழுது பழைய பாட்டில் சொல்லலை, அவர் நீதியை குறித்து அவர் என்ன செய்தாராம்? பிரசங்கித்தாராம். எப்பா ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா அழிக்க போகிறோம். எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணாதீங்கப்பா, நக்கல் பண்ணாதீங்கப்பா, இல்லைப்பா இந்த அழிவு வரப்போகுதுப்பா, ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா. ஆமாம், இவர்கிட்ட பேசினார் அப்படின்னு நக்கலை என்ன செய்தாங்க? பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, உலகம் முழுவதும் என்ன செய்யப்பட்டது? ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. சோதம் கொமோரா மக்கள் பாவம் செய்து பாவத்தில் என்ன செய்யிட்டாங்க? ஆமாம், ஊறி போனாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி சொன்னார். என்ன சொன்னார்? யார் தீர்க்கதரிசி? நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லியிருக்குது. அவன் நீதிமானாக இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், எப்பா இந்த காரியம்லாம் செய்யாதீங்க சொன்னான். ஒருவேளை சொல்லியிருக்கலாம். நகர வாசலில் உட்காந்து அங்கே பார்த்து என்ன செய்தான் சொல்லியிருக்கான். நீதிமானாக இருந்ததுனால தான் ஆபிரகாம் நிமித்தம் மட்டுமல்ல, நீதிமானாகிய அந்த லோத்தை என்ன செய்தார்? தப்பித்தார். அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தி இருந்தா. ஆமாம், மனைவி. அவன் உப்பு தூணாவே போயிட்டா இல்லையா? இப்போ ஆண்டவர் ஒரு இடத்த அழிக்கிறதுக்கு முன்னால் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். அழிவு வருது, தப்பிச்சுக்கோ. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஐயோ, தேவன் என்னை அழிக்கப் போகிறார், 2வது முறை வரப்போகிறார், வரும்பொழுது நான் என்ன செய்யணும்? ஆமாம், ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்யணும்? ஆமாம், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு, இன்னும் சில பேர் சொல்லும்போது என்ன செய்யணும்? ரகசிய வருகை ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சுப்பா. எங்கே வந்தாச்சு? இது ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. இது 1000 வருஷம் அரசாட்சி. வேதத்தில் பண்டிதர்கள்லாம் அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி ரொம்ப அழகாக நினச்சிருக்காங்க. தூதர்களை காற்றுகளாக தான் வச்சுருக்காராம். ஆனால் ஊழியக்காரன்னு நினச்சிருக்காராம். ஆமாம், எப்படி? அங்கேருந்து சத்தம் வந்துச்சுன்னா எப்படி போகும்? அக்கினி ஜுவாலையாக என்ன செய்யும்? உன்னை பட்சிக்கும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அதான் சொன்னார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவை வேதத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா யோனா பெரியவர்மாங்க. ஏன்னா அவர் மூலமாக தான் ஒரு மாஸ் கன்வர்ஷன் உண்டாச்சு. மாஸ் கன்வர்ஷன்னா திரளான ஜனங்கள் என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். ஒரு வல்லமையான ஊழியக்காரன் தான். ஆனால் அவருக்கும் சில காரியங்கள் மேட்டிமை நிமித்தம் விழுதல் இருக்கதான் செய்யும். ஆனால் அவர் பெரிய மனம் திரும்புதல், அதாவது தீங்கு அறிவிக்கப்பட்ட பிறகும் மனம் திரும்பினவர்களை தேவன் நினைச்சார். அந்த நினைவியல சோதம் குமாராவை முற்றிலும் நினைச்சார், அழித்து போட்டார். கோபாக்கினை நாள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது நினைச்சார், இப்போ வரப்போகிறது எப்படி இருக்குதுன்னா, அக்கினிக்கீரையாக இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்குதான்? வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணினால் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் நீ என்ன வெள்ளம் வந்தாலும் என்ன செய்யாத, பயப்படாத. என்ன வெள்ளம் வந்தாலும் என்ன செய்யாத, பயப்படாத. அந்தந்த பூமியானது அக்கினிக்கீரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முடிவை குறித்து தானியேல் சொல்லுகிறார். முடிவு வரப்போகிறது, முடிவு நாட்கள். தானியேலில் சொல்லப்பட்டது அப்படியே வெளிப்படுத்தலில் இருக்கும். தானியேலில் வெளியே சொன்ன காரியம், தானியேல் தீர்க்கதரிசனமாய் பழைய ஏற்பாட்டில் பேசின வார்த்தைகள் எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு பின்னால் எங்கே இருக்குது? யோவான் மூலமாக வெளிப்படுத்தல நிச்சயப்பட்டிருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாசித்தோம்னா, ஐயோ இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி
நிறைய காரியங்களை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரல. இந்த முடிவை பற்றி தானியேல் 8ஆம் அதிகாரத்திலையும் 12ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் தானியேலுக்கு நினைச்சார். முடிவு காலம் மட்டும் சில காரியங்களை நீ நிச்சய முத்திரை போட்டு வை அப்படின்னு சொல்லி நிச்சயதார் அவர் சொல்லியிருந்தார். இந்த கடைசி காலத்தில் நாம் தப்ப வேண்டுமானால் நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஒன்று தான் இருக்குது. ரொம்ப கடினமான காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ அக்கினிக்கு தப்ப வேண்டுமானால் அக்கினிக்கு என்ன செய்யணும்? மத்திய எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். சிம்பிளான காரியம்தான். ரொம்ப நீ பைபிளை வாசித்து வேத பண்டிதனாக இருந்து இந்த காரியத்தெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமான காரியத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 17ஆவது வசனத்தை வாசிக்க. 7ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசி கேட்போமா? 19-20. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை என்ன செய்வீங்க? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும்? அப்ப அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்ட அந்த மரம் என்ன? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது என்னது? தெளிவா சொல்லிட்டாரு. யார் அக்கினியில பங்கடைவாங்க? நல்ல கனி கொடாத. இப்போ இங்க ஒன்று படம் போட்டு காட்டுறேன். அந்த படத்தை பாருங்க. நீங்க இங்க ஒரு பழம் இருக்குது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கா? இது இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா ஒயில்டு ஒயின். இந்த ஒயில்டு ஒயினை ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நல்ல கனி கொடாத மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சில மரம் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இப்போ பாருங்கள், ஆதியாமத்தை எடுத்திங்கன்னா ஆதியாமம் அந்த பழம் அப்படியே இருக்கட்டும், மாற்றிடாதீங்க. அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஏவாள் ஆண்டவர் நீ அந்த மரத்துக்கிட்ட நீ போக வேண்டாம், சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு மரத்தை பார்த்து சொன்னார். அந்த மரத்துக்கிட்ட போன உடனே அந்த பழம் எப்படி இருந்ததுதான்? 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். எல்லாம் கவனிங்க. பார்வைக்கு அழகான ஒரு பழம். இந்த பழம் நல்லா தானே இருக்குது. வெளியே எங்கேயாவது போகிறோம், பசியாக இருக்கிறோம், இப்படி ஏதோ ஒரு காட்டில் பழம் இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? எடுத்து வாயில் வச்சு பார்ப்போம்ல, பார்க்க மாட்டோமா? நல்ல பழமாக இருந்தால் வாயில் போட்டு என்ன செய்வோம்? கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் 4-5 பழத்தை என்ன செய்வோம்? சாப்பிடும். 4-5 பழத்தை என்ன செய்வோம்? சாப்பிடும். இந்த பழத்துக்கு பேர் ஒயில்டு ஒயின். இதை பைபிளில் என்ன சொல்லியிருக்கு, தமிழில் என்ன சொல்லியிருக்குன்னா பேய் கொம்மட்டிக்காய். இதுக்கு பேர் என்ன? பேய் கொம்மட்டிக்காய். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதே தான். இதுக்கு பேர் என்னது தமிழில்? பேய் கொம்மட்டிக்காய். நல்ல பேர் தான் வச்சுருக்காங்க. பேய் கொம்மட்டிக்காய். 1 ராஜாக்களில் நான் வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அந்த தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு பானையை வச்சு கூழு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க? கம்மங்கூழ் மாதிரி. அங்கே ஏதோ ஒரு கோதுமை கூழோ ஏதோ ஒன்று என்ன செய்கிறாங்க, காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் கொஞ்சம் காய் போட்டால் நல்லா இருக்குமேன்னுட்டு அங்கங்கே போய் என்ன செய்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் அங்கங்கே போய் காயை என்ன செய்கிறாங்க பாருங்க. அதில் ஒரு ஆள் போய் எதை பார்த்துட்டாரு? இந்த பேய் கொம்மட்டி காயை பார்த்தார். இவ்வளோ நல்லா இருக்குப்பா, இதை கஞ்சியில் போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. மடி நிறைய நிச்சயதாராம். நல்லா நிறைய பறிச்சுட்டு வந்துட்டார். நிறைய நிச்சயிட்டார். பறிச்சுட்டு கூழில் போட்டு நல்லா கிண்டியாச்சு, நல்லா காய்ச்சாச்சு. நல்லா என்ன செய்தாச்சுது? காய்ச்சாச்சுது. அந்த 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள்லாம் கொஞ்சம் கத்துறாங்க. ஐயோன்னுட்டு. என்னத்துக்கு பாருங்கள், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம்.
ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒருவன் கீரையை பறிக்க வெளியே போய் ஒரு பேய் கொமட்டிக்காயை கண்டு பேய் கொமட்டிக்காயை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து ஆமா அந்த காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அதை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. அது என்னன்னு அவங்களுக்கு என்ன செய்யல தெரியாது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். சாப்பிட அந்த ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சாவு இருக்கிறது என்று நிச்சயதாக எல்லாம் சத்தமிட்டார்கள், கத்துனாங்க. பார்க்கிறதுக்கு நல்லதா இருந்தது, ஆனா அது ருசிச்சே என்னாச்சுது, சாவே வந்துடும், மரணமே வந்துவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப பாருங்க, புசிப்பதற்கு ஆரோக்கியமான கனியாக நம்மை உருவாக்கணுங்கிறதா ஆண்டுடைய நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லை, அப்படி தானே? அப்போ இந்த மரம் அக்கினியில் போடப்படக்கூடிய மரமாக இருக்கணுமா, நல்ல கனி கொடுக்கும்படியாக நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறாராம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? 47ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 47ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறதுனால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள். அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும். ஆமா, டிவைன் ஃப்ரூட். அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த கனியை நிச்சயாதான் கெட்டு போவது இல்லை, அது கெட்டு போவது அழுகி போகாது. அது என்ன செய்யாது? அழுகி போகாது, கெட்டு போகாத. அது வாய்க்கால்களின் ஓரமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய, தேவனுடைய சமூகத்திலிருந்து பாய்ந்து வரக்கூடிய நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய மரத்திலிருந்து காய்க்கக்கூடிய பழம். அதான் ஒன்று சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீர்க்கால்களின் ஓரமாய் தன் காலத்தில் இலை உதிராது இருக்கிற, ஆமா, இலை உதிரா நீர்க்கால்களின் ஓரமாய் ஜீவ நதியாகிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மரமாய், அவருடைய வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதை உட்கொண்டு அதன் மூலமாய் வளர்ந்த ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் இருப்பாயானால் நீ எப்படி இருப்ப? நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவருடைய சமூகத்தில் வந்து வரக்கூடிய நீர்க்கால்கள், நதி எங்கிருந்து பாயுது? அந்த பரிசுத்த பருவத்திலிருந்து நிச்சயதான். ஆமா, ஒரு நதி உண்டு அப்படிலாம் பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையா? சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? ஆமா, ஒரு நதி உண்டு. அந்த நதி என்ன செய்யும்? அது பாஞ்சி வந்தால் அந்த இடம் செழிப்பாக இருக்கும், அது நம்மளை சந்தோஷிப்பிக்கும். இப்படிலாம் நிறைய நிச்சயிருக்கு. அந்த நதி ஓரத்தில் நடப்பட்ட, ஆமாம், ஜீவ நதியே யார் தான்? பரிசுத்த, ஆமாம், அவரோடு கூட இணைந்து அவருடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால், அவருடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால். சில பேர் பைபிள் வாசிக்கிறதே எதுக்காக வாசிக்கும்? பயந்து வாசிப்பாங்க, ஆசையாக வாசிக்கணும். நம்ம நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே, ஆமாம், அவர்களுடைய கனிகளினால் அவர்களை நிச்சயவீங்க அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினால் அவர்களை, வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்? விஷம். சாவுன்னா என்னது? விஷக்காய். எப்படி தானே? பேய் கொமட்டிக்காய். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான், பார்க்கறதுக்கு நல்ல விசுவாசி, ஆனால் அவங்களுடைய கனி எப்படி இருக்குது? அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகினீங்கன்னா என்ன ஆயிரும்? அவங்கள கவுத்துருவாங்க. அவங்கள என்ன செய்வாங்க? பாவம் செய்ய பழக்கிடுவாங்க. பாவம் செய்ய
பழக்கிடுவாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை அவங்களுக்கு என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பார்கள். அதுதான் கனியற்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம நிறைய விதத்தில் என்ன செய்ய இருக்கோம்? மற்றவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாய் மாறி போயிட்டோம். மற்றவங்கள பார்க்கக்கூட ஒரு சமுதாயமாக என்ன செய்யிட்டோம்? நம்ம மாறி போயிட்டோம். மற்றவர்களை பார்க்கிறோம், அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள மாதிரி போயிடணும், அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம்? மாற்றத்தை நாம் என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். இன்னைக்கு நிறைய நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம். ஏசு அங்கே வராரு, இங்கே வராரு, காத்துக்கிட்டே இருக்கிறவங்க, நீ ஆண்டவர் இங்கே வந்துட்டாரா, பக்கத்தில் வந்துட்டாரா, இதெல்லாம் நடந்தாச்சா, அங்கே வந்துட்டாரா, 666 வந்தாச்சா, இங்கே வந்துட்டாரா, அங்கே வந்துட்டாரா, இப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சி பண்ணுறது முக்கியம்தான். அது நமக்கு ஒரு உந்துதலையும் ஒரு உற்சாகத்தையும் உண்டாக்கும். சில பேருக்கு பயத்தை என்ன செய்யும்? ஐயோ ஆண்டவர் வரப்போகிறாரா, 3வது உலக யுத்தம் வரப்போதான் அப்படின்னா ஒரு பயத்தை என்ன செய்யும்? பயம் வருதோ இல்லை எது வருதோ, ஆண்டவர் மேலே உனக்கு நேசம் இருந்தால் எப்பொழுதும் என்ன செய்வ? எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும். யோபு சொல்கிறாரு, உடம்பு மெலிஞ்சி எலும்பும் தோலுமா எல்லாரும் பரிகசிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேலே வருகையை பற்றி அவர் சொல்றார். கடைசி நாட்களில் முடிவு காலத்தில் பூமியின் மேலே நான் எங்கே இருப்பேன்? மண்ணின் இந்த பூமியின் தூளில் இருப்பேன். அப்பொழுது என்னுடைய கண்கள் என்ன செய்யும்? அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவர் என்ன செய்யும்? தரிசிக்கும். அல்லேலூயா. ஏசாமி வரும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களாம்? மலைகளையும் குகைகளையும் பார்த்து எங்களை என்ன செய்யிக்கோங்க? மறைச்சிக்கோங்க மறைச்சிக்கோங்கன்னு போங்களாம். ஆனால் ஏசாமி வரும்போது என்ன ஆகுமா? வானமும் பூமியும் எல்லாம் ஒளிஞ்சு போகும். பூமி இருக்காது, சமுத்திரம் இருக்காது. எல்லாரும் எங்கே இருப்போம்? ஸ்பேஸில் நின்றுக்கிட்டு இருப்போம். ஆண்டவருக்கு முன்னால் எல்லாரும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படியே நிற்போம். நியாயாசனத்திற்கு முன்பதாக அப்படியே நியாயாசனம் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் ஒன்று நடக்கும். ஆண்டவருடைய வருகை. முதல்ல அவர் இந்த உலகத்தில் நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு இந்த உலகத்திற்கு நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார். ரெண்டாவது வரப்போகிறது, 2 விதமாக வரப்போகிறார். வேதம் அதை பல விதங்களில் சொல்லியிருக்குது. அவருடைய வருகை சொல்லும்போது எப்படி இருக்குமா? திருடனுடைய வருகையை போல இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர் சீசர்கள்ட்ட அந்த 2 பேர் சொன்னாங்கல்ல, எப்படி இருக்கும்? மேகங்களுடனே வருவார். திருடன் வர்றதுக்கும் மேகங்கள் மேல் வருவதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எக்காலம் துணிக்குமா? எக்காலம், கடைசி எக்காலம் துணிக்கும். அது ஆரவாரமாய் வர்றது, ஆரவாரமாக வர்றது. இது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா இந்த ரகசிய வருகையை பற்றி ரொம்ப அழகாக என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி கேட்போம். இரவிலே திருடன் வருகிற விதமாய், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆமா, கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அந்த ரகசிய வருகைக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறாரு? முதலாம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் நிறைய வகை இருக்குது. இதில் முதலாம் உயிர்த்தெழுதல் சரிதானா? முதலாம் உயிர்த்தெழுதல் பற்றி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றார் பாருங்க. 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அப்படியே இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட என்ன செய்வார்? யார் இவங்கெல்லாம்? திருடன் வருகிற விதமாய் வந்து ரகசியமாய் எடுத்துக்கொண்டு போகப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. தேவனுக்குள். இதுதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன்
அது வாசி கேட்போம். 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அந்த முத்திரை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லலாம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு பெயர் என்ன சொல்லியிருக்கிறாரு? they are saints. அவங்க யாரு? பரிசுத்தவான்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாயிருப்பவர்கள், கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்கள், கர்த்தரை பற்றி எங்கேயும் பறைசாற்றி கொண்டே இருப்பவர்கள், எங்கே போனாலும் ஆண்டவர் பற்றி சொல்லணும் 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 அப்படிங்கிற ஆசையால் நிறைந்திருப்பவர்கள். அவங்க தான் யாரு? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். ரெண்டாவது ஆண்டவர் வரும்பொழுது எப்படி வர்றாரு? ஆண்டவர் முதலாவது நம்மை ரட்சிக்கும்படியாக பாலகனாக, அதுதான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம். ரெண்டாவது வரும்பொழுது அவர் எப்படி வர்றாராம்? முதல்ல வரும்பொழுது அவர் திருடனை போல வருகிறார். அதில் என்ன செய்ய போறாராம்? ரகசியமாய் தம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள போகிறார். ரகசியமாய் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ திரும்ப வர்றது என்ன ஆயிடுது? எத்தனாவது வருகை ஆச்சு பூமிக்கு? ஆமாம், நம்முடைய பைபிள் படி அது என்ன ஆயிடுது? அது 2ஆம் வருகை இல்லை. எத்தனாவது வருகை ஆயிடுது? ஆமாம், முதல் வருகை பிறப்பு, ரட்சிக்கும்படியாக பிறந்தார். 2வது வருகை ரகசிய வருகை, திருடனை போல அவர் வருவது. 3வது பகிரங்கமாய் வரக்கூடிய ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் வருகை. நியாய தீர்ப்பின் வருகை அதுதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்ய போறாராம்? இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆகும். ஆமென். ஆமா, அல்லேலூயா. அவர்தான் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மேகங்களுடன் வரப்போகிறார். அவர் வரும்போது தான் என்ன செய்ய போறாரு? நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். நியாய தீர்ப்பு கொடுப்பு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், சரி 11வது வசனத்திலேருந்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், நியாய தீர்ப்பை பற்றி ரொம்ப தெளிவாக என்ன செய்திருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். வெள்ளை சிங்காசனத்தில் அவர் வீற்றிருந்தார். அவர் சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்காத. அங்கே என்ன இருக்காது? பூமி இருக்காது, நிலம் இருக்காது, சூரியன் இருக்காது, நட்சத்திரங்கள் இருக்காது. வானமும் பூமியும் அகன்று போயின. வானமும் பூமியும் அகன்று போயின. அது எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வெளிச்சமே யார்தானா? அவர்தான். சூரியனை உருவாக்கிய தேவன் சூரியனை காட்டிலும் பிரகாசமானவர் இல்லையா? ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னார். உலகத்தின் ஒளியே நான் தான் அப்படின்னு சொன்னார். அவர் தான் அங்கே இருப்பார். பிரகாசமான வெடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர் என்ன செய்வார்? அங்கே வீற்றிருப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக நெருக்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடல்ல என்ன செய்யப்பட்டான்? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால், ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாவம் செய்கிற ஆத்மா செத்து போயிட்டான். இந்த சரீரம் இல்லை, இந்த சரீரத்தை நினச்சிக்கிட்டு இருக்காத. அவர் வரும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம ஆத்மா தான் அவருக்கு முன்னால் என்ன செய்யும்? உணர்ச்சியுள்ள ஒரு சரீரம் போல என்ன செய்யும்?
நிற்கும். சரிதானா? அதுக்கு என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்க வேண்டும். நீ பாவம் செய்து கொண்டே இருப்பாயானால் அந்த ஆத்துமா என்ன செய்யும்? செத்து போகும். செத்து போச்சுன்னா டெத் சர்டிஃபிகேட் வாங்கிய இடம் எங்கே இருக்குது? நரகம். அங்கே தான் போய் தாலுகா ஆஃபீஸ் வித்தியாசம் இருக்குல்ல, ஆமாம், அந்த ஆஃபீஸுக்கு தான் நீ போகணும். எங்கே போக முடியாது? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தமும் எரிகிற அந்த கடலில் தான் அவன் என்ன செய்வான்? பங்கடைவான். அப்போ இன்றைக்கி நம்முடைய பெயர்லாம் எங்கே இருக்கணும்? பாவத்தை விட்டு ஓய்ந்தால் 4 நாள் ஆனால் கூட ஆண்டவர் நினைச்சுவார், எப்போ ஜீவன் வரும்னு நம்பினார்னா நீ வெளியே வாப்பான்னு நினைச்சுவார், கூப்பிடுவார். உன்னுடைய கட்டுகளை அறுத்து மறுபடியும் உனக்கு ஜீவன் கொடுத்து, எப்போ? நீ மனம் திரும்பும் பட்சத்தில். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே 2வது முறை வரப்போகிறீங்க, ரொம்ப சீக்கிரம் உங்களுடைய வருக, அதுக்குள்ளே நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். உண்மை நேசிக்கக்கூடியவனாய் மனம் திரும்புகிறவங்க ஆண்டவர் என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக நேசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உடைய வருகையை குறித்து நாங்கள் கொண்டாடுகிற அந்த நாளில் 2ஆம் முறை நீங்கள் வரும்படிய வருகையை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை விட்டுவிட தீர்மானிக்கிறோம். சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவன் நாற்றம் எடுத்தவனாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை உயிரோடு கூட எழுப்புவார், உயிரோடு கூட எழுப்புவார். உலர்ந்து போய், ஒருவேளை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னதை போல உலர்ந்து போய் ஒரு பெரிய சேனையை நீ கடந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உரைக்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு உணர்வு பூர்வமாய் நீ செவி சாய்த்து நீ செயல்பட ஆரம்பித்தால் அந்த நரம்புகள் எலும்புகள் எல்லாம் கூடின பொழுது அதுக்குள்ள ஜீவன் உண்டானது, ஜீவன் உண்டானது, பெரிய சேனையாக எழும்பியது. அருமையாக தேவனுடைய பிள்ளையே, உலர்ந்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, மரித்து நாரி போன நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்போ ஏற்பட்ட பாவக்கட்டையில் இருந்தாலும் சரி, உன்னை உயிர்ப்பிக்க தேவன் ஆவலுள்ளவராய் வந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இரட்சகர் நாளைக்கு நியாயாதிபதியாய் வருவார், நியாயாதிபதியாய் வருவார். ஒருவேளை நீ பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்ற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வருவான்னு சொன்னா, அந்த ஒரு கூட்டத்தில் நீ சேர்வாய் என்று சொன்னா, ரகசிய வருகையில் எடுக்கப்படக்கூடிய தகுதியுடையவனாய் நீ மாற்றப்படுவாய். ஆண்டவருக்காக உன்னை ஒப்புவி. ஆண்டவர் உமக்காக வாழக்கூடிய வைராக்கியத்தை எனக்குள்ள வையுங்கப்பா, உமக்காக வாழக்கூடிய வைராக்கியத்தை எனக்குள்ள வைங்க. உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும். பாவம் செய்து மரித்தவளாய் நான் மாறி போகக்கூடாது. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்க சுவாமி. கனி கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க. கனியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமாய், ஜீவ நதியின் ஓரமாய் ஆண்டவரை எப்பொழுதும் ஜீவிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. உம்மோடு கூட எப்பொழுதும் உறவு வைத்து நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாய் பாவத்தை விட்டொய்ந்து பரிசுத்தமான வாழ்க்கையை பின்பற்ற எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. வல்ல தேவனுடைய கர்த்தனைகளை தாழ்த்துகிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களை பொறுப்பேற்று இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மொட்டலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.